என்னுடைய பெயர் சௌமியா. நான் வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A எக்ஸாமில் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன், என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 2019 ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து காலேஜ் பாஸ் அவுட் வந்து 2018. நான் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து எல்லாரும் மாதிரியும் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசை. ஸோ அதனால் வந்து 8 மந்த் வந்து நான் என்ன பண்ணேன், இண்டீட்டில் நம்ம இந்த மாதிரி ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணி இன்டர்வியூ போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். வீட்டிலேருந்து காலையில் இன்டர்வியூக்கு போவேன், திரும்ப நைட் வருவேன். அதே மாதிரியே வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த 8 மாதமும். ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன், இது மாதிரி கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா, நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டார் எங்கள் அப்பா, நீ ப்ரைவேட் ஜாப்புக்குலாம் போகக்கூடாதுமா, போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும், படிக்கிறதுனா படி, இல்லைனா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை வாங்கணும், அப்பா அப்படி சொல்லிட்டாரே. சரி என்னால் எதுவும் பேசவும் முடியல. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் போய் படித்தேன். படித்ததும் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஓகே நம்ம வந்து போனால் இனிமேல் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும், இந்த டிஎன்பிஎஸ்சியில் எப்படியாவது கிளியர் பண்ணணும், நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். நான் வந்து நல்லாவே கொஞ்சம் படிப்பேன். 10th வந்து 477 மார்க் எடுத்திருந்தேன். 12th வந்து 1074 எடுத்திருந்தேன். கெமிக்கல் இன்ஜினியரிங்லும் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து 4 வருஷம் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், இவ்வளோ நாலேஜ் இருக்குது, நம்ம கிளியர் பண்ணும்போது நம்மளால் இது கிளியர் பண்ண முடியாதா? கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்ம படிக்கணும், எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப்பில் தான் போயிடணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஆகி நான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சு, படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 3 மந்த் நான் கரெக்டாக படிக்க வரும்போது 2019 குரூப் 4 வந்துச்சு. ஸோ 2019 குரூப் 4க்கு எனக்கு படிக்க டைம் இல்லை. ஒரு 3 மந்த் படிச்சிருப்பேன். 3 மந்த் படித்ததில் எக்ஸாம் வந்துச்சு. நான் வந்து எழுதினேன். போய் எழுதும் போது எனக்கு வந்து 165 கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஆன்சர் கீ வரும்போது செக் பண்ணி பார்க்கும்போது 165 கொஷின் வந்து போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம 3 மந்த் தான் படித்தோம், 165 கொஷின் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. யூடியூப்லலாம் பார்த்துட்டு ஓகே நம்ம கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தது. போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் பண்ணிட்டு வந்தேன். கவுன்சிலிங்கும் மார்ச் 6 கூப்பிட்டுருந்தாங்க. சரி நமக்கு வேலை கிடச்சிரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் மார்ச் 4 என்னோட கம்யூனிட்டியில் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு, நீங்கள் வந்து கவுன்சிலிங் வர வேணாம், உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த எக்ஸாமுக்காக 1 year 2 year படிச்சுட்ருக்காங்க. நம்ம 3 மந்த் தான் படித்தோம். நம்ம வந்து நமக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். 3 மந்த்லேயே நம்மளால் இவ்வளோ கொஷின்ஸ் போடும்போது கண்டிப்பாக நம்ம இதுக்காக உட்காந்து ஒரு இன்னும் 6 மந்த் 1 year படித்தோன்னா நெக்ஸ்ட் வர எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத விதமாக என்ன நடந்தது, கோவிட் வந்தது. கோவிட் வந்ததால் என்னாச்சு, ஃபுல் லாக்டவுன் ஆகிடுச்சு. எக்ஸாம்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. 2020 21 வந்து எந்த எக்ஸாமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போலாம் வந்து நான் லாக்டவுனில் தான் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டிலே இருந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. லாக்டவுன்லையுமே வந்து நீ வந்து படி, உன்னால் கண்டிப்பாக முடியும், எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க, நீ ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மேரேஜும் பண்ணல அந்த டைமில். அவங்க இல்லை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்து என்னை வந்து படிக்க வச்சாங்க. நானும் சரி ஓகே நமக்கு அப்பா அம்மா வந்து இவ்வளோ தூரம் நம்மளை ஃப்ரீடம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, இதுக்காக நம்ம எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்டவுன் டைமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் 2 yearsஆ. யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லி நம்ம படித்தா ஒரு ஆர்வமாக படிக்கலாம். பட் இந்த லாக்டவுன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல, எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியல, எதுவுமே தெரியாது. பிளாங்காக படிச்சுட்டு இருந்தேன் 2 years ஃபுல்லாமே. ஸோ அப்போ படித்ததுல தான் வந்து எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் என்னாச்சு, ஒரு டேர்னிங் என்ன நடந்ததுன்னா, ஜென்ரல் இங்கிலீஷை வந்து எடுத்துட்டாங்க. குரூப் 4ல் ஜென்ரல் தமிழ் தான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 2019 குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷில் 96 கொஷின் போட்டிருந்தேன் 100க்கு. ஸோ வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல்லாக நான் படித்து வச்சுட்டேன். இப்போ திரும்ப ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எப்படி நம்ம புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கோம், தமிழ் எப்படி கரெக்டாக இருக்குமா, படிக்க முடியுமா, எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் சரி நம்ம வந்து இதுன்னு வந்துட்டோம், நம்ம வந்து எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணி நம்ம படித்து தான் ஆகணும், காரணங்கள் வந்து நம்ம காட்டக்கூடாது, மாற்றிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு, நம்மளால் முடியும் கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணி 6th to 12th தமிழ் ஃபஸ்ட்டு புதுசாக படிக்க ஆரம்பித்தேன். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு தான். அப்புறம் 2A ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அப்புறம் வந்து 2022 குரூப் 4 எழுதினேன். திரும்ப குரூப் 4ல் வந்து அதே 166 165 கொஷின் போட்டிருந்தேன். திரும்பவும் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துச்சு, கவுன்சிலிங் வந்து கிடைக்கல. அந்த 2019 குரூப் 4 கூட எனக்கு ஒரு மனசு ஆறுதல் பண்ணிக்கிட்டேன். ஓகே நம்ம 3 மாதம் தான் படித்தோம் அப்படின்னு. ஆனால் அந்த 2022 வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்னடா அது லாக்டவுன் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு இருந்தோம், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம், நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்ன பண்ணுறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு.
எனக்கு இது ஒரு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, குரூப் 4 வந்து நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, இது வந்து டிகிரி போஸ்ட், நமக்கு 2A வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, இந்த வாய்ப்பை தவற விடவே கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். முடிஞ்சு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் சொன்னாங்க. டேட் சொன்னதுக்கப்புறம் எனக்கு மேரேஜில் 1 மந்த் தான் இருந்துச்சு டைம், எக்ஸாம் டைமு. எப்படி நான் படிச்சிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு மேரேஜ், நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்கும், மேரேஜ்னால் எவ்வளோ நமக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், வெளியே போகிற வேலை அது இதுன்னு. நான் வந்து சிங்கிள் சைல்டு, வீட்டில் வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுலேருந்து எங்கள் அப்பா அம்மா கூட எல்லாத்துக்குமே நான் தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கும் போது எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஓகே நம்ம இதுக்காக நம்ம வந்து மேரேஜும் விடக்கூடாது, நம்ம வந்து படிப்பும் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். நம்ம இதில் கண்டிப்பாக உள்ளே போய் தான் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப மெயின்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நான் கரோனா டைமில் படித்து வச்சுருந்தேன் பாருங்கள் கோவிடில், அந்த நோட்ஸ் எடுத்து வச்சது எனக்கு அப்போ படித்தது. நான் வந்து கோவிட் டைம்லேயே வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்காக நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா அந்த டைம் நமக்கு எக்ஸாம் இல்லாத டைமில் நமக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், குரூப் 1 சிலபஸ் எடுத்து டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் வச்சுருந்தேன். மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி அந்த நோட்ஸ் எனக்கு லாக்டவுனில் படித்தது எல்லாமே இந்த 2A மெயின்ஸுக்கு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜனவரியில் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 1 மந்த் தான் இருந்துச்சு. பிப்ரவரியில் மெயின்ஸ் இருந்தது. அப்புறம் நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவரும் வந்து லக்கிலி எனக்கு வந்து வீட்டில் அப்பா அம்மா மாதிரியே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இங்கேயும் நீ வந்து படி, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல. அந்த மேரேஜ் ஆன டைமில் கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணாமல் இருக்குமே, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டா இதுக்கப்புறம் அடுத்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அப்புறம் மெயின்ஸ் போகணும். ஸோ வந்து இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 1 மந்த் வந்து படித்தேன். படித்தோடனே பார்த்தா மெயின்ஸ் நல்லபடியாக போய் எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2024 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ரீச்டு ஜோன், நாட் ரீச்டு ஜோன் வந்துச்சு. அப்போ ரீச்டு ஜோன் நம்பர் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரீச்டு ஜோன் வந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரீச்டு ஜோன்லேருந்து திரும்ப ரிசல்ட் வந்தாங்க. ஒரு 3 மந்த் கழிச்சு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு பார்த்து நம்மளோட ரேங்க் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவோம், ரேங்க் பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாப் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷம்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து இத்தனை தோல்விக்கு அப்புறம் நம்ம ஒரு வெற்றிங்கிறது அது வந்து அடுத்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ வெற்றி கிடச்சிருக்காது. குரூப் 2A வந்து எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். பஸ் 2 குரூப் 4 வந்து எனக்கு கிட்ட வந்து போச்சு. அந்த வெற்றின்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளும் ஒரு இவ்வளோ நாள் படித்ததுக்கு வீண் போல ஜாப் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது, அதை வந்து அனுபவிச்சா தான் தெரியும் அந்த சந்தோஷம். இது மாதிரி தான் வந்து நான் வந்து டிஎன்பிசி ஜேர்னி எனக்கு இருந்தது. நான் வந்து பாஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு. கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். இப்போ எங்கள் அப்பா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவருக்கு வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கும். என்ன இந்த டிஎன்பிசி எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது அவர் வந்து அப்பயும் வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கல, இல்லை வந்து வேறு ஏதாவது ஜாப் அனுப்பணும் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. அவரோட முதுமையும் பொருட்படுத்தாமல் என்னை வந்து படிக்க வச்சார். எங்கள் அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது படிச்சிருமா, நீ படிப்பு மட்டும் தான் உன்னை உயர்த்தும். நான் வந்து சிங்கிள் சைல்டு. ஸோ வந்து அவர் அடிக்கடி அதான் சொல்லுவார், நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நீ வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், உனக்கானது நீ பார்த்துக்கணும், யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான். எப்போயுமே வந்து எங்கள் அப்பா கூட கொஞ்சம் மார்க் கம்மியான திட்டுவார், எதாவது பண்ணுவார். எங்கள் அம்மா எப்போயுமே என்னை ஒரு இடத்துலையும் டிமோட்டிவேட் பண்ணதே இல்லை. கண்டிப்பாக என் பொண்ணு பாஸ் பண்ணிவிடுவான்னு எல்லாருக்கிட்டையும் போய் படிச்சுட்டு இருக்கா, பாஸ் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. லக்கிலி அதே மாதிரி மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் எங்கள் ஹஸ்பண்டை வந்து அவருக்கும் வந்து உன்னோட பேஷன் நோக்கி நீ போ, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு, நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ வந்து படி அப்படின்னு எனக்கு எந்த தடையாகவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க ஹஸ்பண்ட்ஸும் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், படிக்கணும்னு நினைப்பாங்க, வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதாவது சாதனைங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஜாப் போனால் தான் சாதனை அப்படின்னு இல்லை. அதாவது நம்ம என்ன துறையில் நம்ம சாதிக்கணும்னு விரும்புகிறோமோ அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் வந்து உங்கள் மகனோ வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணி படிக்க வைங்க. ஒரே ஒரு வார்த்தை உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ தூரம் வேணால் போய் சாதிப்பாங்க. நமக்கு தேவை மோட்டிவேஷன் தான். ஏன்னா இது நம்ம வந்து காம்படிஷன் எக்ஸாமில் வந்து ஆல்ரெடி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படித்தது கொஷின் பேப்பரில் வராது, கிட்ட வந்து போயிடும். ஸோ படிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க ஹஸ்பண்ட்ஸும் உங்கள் ஒய்ஃபை வந்து கண்டிப்பாக படிக்க வைங்க. அவங்க பேஷனை நோக்கி நீங்கள் தான் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா அம்மா ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக அவங்க தான். அந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.